Hello friends, welcome back to our YouTube channel Mr. Krishna. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் ஈக்குவேஷன் ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டார். ஸோ நம்ம 3-phase இண்டக்ஷன் மோட்டார் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷனல் டீடைல்ஸ் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதோட டார்க் ஈக்குவேஷன் தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் காட்டும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படின்றக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டார்க் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டார்க் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-phase இண்டக்ஷன் மோட்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்டேட்டார் இருக்குது, ரோட்டார் இருக்குது. ஸோ ஸ்டேட்டாரில் எல்லாமே நம்ம சொல்கிற ஸ்டேட்டார் வோல்டேஜ், ஸ்டேட்டார் கரண்ட், ஸ்டேட்டார் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் நம்ம டினோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா I1, V1, R1, X1 இந்த மாரி சொல்லுவோம். ரோட்டார் பேஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே I2, V2, R2, X2 இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ 1 அப்படிங்கிறது ஸ்டேட்டாரை டிபெண்ட் பண்ணுது, 2 அப்படிங்கிறது ரோட்டாரை டிபெண்ட் பண்ணுது. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ இப்போ டார்க் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸ். அதாவது இப்போ ஏதாவது நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது வந்து ஒரு ஸ்டிக்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம ரொட்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு நம்ம கையில் வச்சு நம்ம சுற்றுவோம், இல்லை ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு ஃபோர்ஸை வச்சு நம்ம சுற்றுறோம், அதாவது டர்ன் பண்ணுறோம், ட்விஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் டார்க். டார்க் அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் ஆர் டர்னிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ ரொட்டேட் ஆகிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் டார்க். இப்போ டார்க் இருந்தால் தான் ஒரு மோட்டரில் வந்து நம்ம ஈஸியாக மோட்டார் வந்து ரொட்டேட் ஆகும். டார்க் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே மோட்டாரோட ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். அப்போ இதுதான் ஜென்ரலாக டார்க் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ டார்க் ஈக்குவேஷன் ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டார். அப்போ டார்க் வந்து 3-phase இண்டக்ஷன் மோட்டரில் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 parameters சொல்கிறாங்க. ஒன்று வந்து ரோட்டார் EMF, செகண்ட் வந்து ரோட்டார் கரண்ட் டியூரிங் ரன்னிங் கண்டிஷன், ரோட்டார் கரண்ட் பவர் ஃபேக்டர், ஸோ ரோட்டார் சர்க்கியூட் பவர் ஃபேக்டர், 3 இது. ஸோ ஃபஸ்ட்டு ரோட்டார் EMF ஆர் ரோட்டார் ஃப்ளக்ஸ் 5 பேஸ் பண்ணியிருக்குது. செகண்ட் வந்து ரோட்டார் கரண்ட் டியூரிங் ரன்னிங் கண்டிஷன் I2R பேஸ் பண்ணியிருக்குது. ரோட்டார் சர்க்கியூட் பவர் ஃபேக்டர் cos ∅2R பேஸ் பண்ணியிருக்குது. இது கீழே நம்ம கன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3-phase இண்டக்ஷன் மோட்டரோட டார்க் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா T டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I2R cos ∅2R 3 டேர்ம் இருக்கும். ஸோ அந்த 3 டேர்முக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இதில் எதை இன்க்ரீஸ் பண்ணாலும் டார்க் இன்க்ரீஸ் ஆகும். ரோட்டாரோட ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, ரோட்டார் கரண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, ரோட்டாரோட பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு டார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ இப்போது ஃபையோட ஈக்குவேஷன், I2Rோட ஈக்குவேஷன், cos ∅2Rோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அந்த ஈக்குவேஷன் எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டார்க் ஈக்குவேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபையோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபை அப்படிங்கிறது ரோட்டாரோட ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ரோட்டாரோட ஃப்ளக்ஸ் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டாருக்கு நம்ம வோல்டேஜ் கொடுக்குறோம், ஸ்டேட்டாரில் ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃப்ளக்ஸ் ரோட்டாரில் போய்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரோட்டாரில் ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு ரோட்டாரில் போய்ட்டு இன்ட்ரூஸ் பண்ணும்போது ரோட்டாரில் ஒரு EMF E2 இன்ட்ரூஸ் ஆகும். அந்த E2 பேஸ் பண்ணி அங்கே ரோட்டாரில் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த ஃபை அப்படிங்கிறது E2 ஸ்டேட்டார் வோல்டேஜுக்கும் ரோட்டார் வோல்டேஜை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டேட்டார் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரோட்டார் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ஃபை டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரோட்டார் வோல்டேஜ், ரோட்டார் இன்டியூஸ்ட் வோல்டேஜ் E2 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபையோட ஈக்குவேஷன் வந்து E2. அடுத்து வந்து ரோட்டாரோட கரண்ட் ரன்னிங் கண்டிஷனில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா I = V/R அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருக்கும். I = V/R, I = V/R. V அப்படிங்கிறது இங்கே E அப்படின்னு சொல்லியிருக்கோம். R அப்படிங்கிறது இங்கே ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா டிசியில் தான் Rன்னு சொல்லுவாங்க, ஏசியில் வந்து Z அப்படின்னு சொல்லுவாங்க, இம்பிடன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி I2Rோட ரோட்டார் கரண்ட் ஈக்குவேஷன் இது. ஸோ ரோட்டார் கரண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். S × E2, Sங்கிறது ஸ்லிப்பு, E2ங்கிறது ரோட்டார் இன்டியூஸ்டு EMF, ரைட்டுங்களா? R2 அப்படிங்கிறது ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ், X2 அப்படிங்கிறது ரோட்டார் ரியாக்டன்ஸ், அதில் ஸ்மால் s இருக்கிறது ஸ்லிப் தான். ஓகேங்களா? ஸோ S × E2 √R2² + SX2 ஹோல் ஸ்கொயர், இதுதான் ரோட்டார் கரண்ட்டோட ஈக்குவேஷன். அடுத்தது cos ∅2Rோட ஈக்குவேஷன் தெரியணும். ஸோ நம்ம ஃப்ளக்ஸோட வேல்யூ தெரிஞ்சாச்சு, I2Rோட வேல்யூ தெரிஞ்சாச்சு, cos ∅2R வேல்யூ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ cos ∅2Rோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா that is R2 Z2R, R2 Z2Rோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா
root of r2 square plus s x2 whole square, root of r2 square plus x x2 whole square. இங்கேயும் z2 தான், z2r தான் இருக்குது, இங்கேயும் z2r தான் இருக்குது. ஸோ பட் ரெண்டு டினாமினேட்டர் சேம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா root of r2 square plus s x2 whole square. ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டர் மட்டும் தான் இங்கே சேஞ்ச் ஆகுது. அப்போ 5ஓட வேல்யூ e2, i2r வேல்யூ s into e2 divided by root of r2 square plus x2 sx2 whole square. Next cos pi 2 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா r2 divided by root of r2 square plus sx2 whole square. இப்போ இந்த மூணு வேல்யூ நமக்கு தெரியும். t directly proportional to 5 நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 5 i2r cos pi 2r க்கு directly proportional இருக்குது. இந்த மூணு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். 5 ஓட வேல்யூ வந்து e2, i2r ஓட ஈக்குவேஷன் என்னது, s into e2 divided by root of r2 square plus sx2 whole square. ஸோ இப்போ cos pi 2 ஓட வேல்யூ வந்து r2 divided by root of r2 square plus sx2 whole square அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுதான். ஸோ இப்போ இந்த மூணு வேல்யூ 5 i2r cos pi 2r நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதான் ஈக்குவேஷன் 1 2 3 இன் ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 4ல் 1 2 3 ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5க்கு பதிலாக e2 போட்டிருக்கோம், i2rக்கு பதிலாக s into e2 divided by root of r2 square plus sx2 whole square சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து cos pi 2rக்கு பதிலாக r2 divided by r2 root of r2 square plus x2 whole square சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு டார்க் ஈக்குவேஷன் வந்துடும். அவ்வளோதான். ஸோ அப்போ டி டேரக்ட்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது, எஸ்ன்னு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். ரெண்டு e2 இருக்குது, அப்போ e2 ஸ்கொயர்னு வரும், r2 இருக்கும். நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா s e2 ஸ்கொயர் r2 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நியூமரேட்டர் பார்க்குறோம், இது எல்லாமே நியூமரேட்டர் தான். டினாமினேட்டரில் ரெண்டு டேர்ம் தான் இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு e2 இருக்குது, அதனால் e2 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஒரே ஒரு s தான் இருக்குது, எஸ்ன்னு போட்டுக்கலாம். r2 ஒன்று தான் இருக்குது, அது r2ன்னு போட்டுக்கலாம். s into e2 ஸ்கொயர் r2 அப்படின்னு நம்ம நியூமரேட்டரில் வந்தாச்சு. டினாமினேட்டரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டினாமினேட்டரை பொறுத்தவரையும் இந்த டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் r2 ஸ்கொயர் ப்ளஸ் sx2 ஹோல் ஸ்கொயர், அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் r2 ஸ்கொயர் ப்ளஸ் xx2 ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டு ரூட்டை மல்டிப்ளை பண்ணும்போது ரூட்டை கேன்சல் ஆகிடும். அப்போ ரூட்டை கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் டேர்ம் நம்ம எழுதிருக்கிறோம். அந்த ரிமைனிங் டேர்ம் தான் அது டினாமினேட்டர் இருக்க, ஜஸ்ட் ரூட்டை மட்டும் கேன்சல் பண்ணி r2 ஸ்கொயர் ப்ளஸ் xx2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் டார்க் ஈக்குவேஷன். t directly proportional s into e2 ஸ்கொயர் r2 divided by r2 ஸ்கொயர் ப்ளஸ் sx2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஈக்குவல் போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷனாலிட்டி ஆட் பண்ணுறோம். அது கேவோட வேல்யூ, கே இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3/25ns ஸ்மால் ns. ஓகேங்களா? 25ns. இப்போ கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு டார்க் ஈக்குவேஷன் ஆரம்பிச்சிடலாம். திஸ் இஸ் டார்க் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டார்க். கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டார்க் இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டார்க் ஈக்குவேஷன், ஸ்டார்டிங் டார்க் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மேக்ஸிமம் டார்க் ஈக்குவேஷன். மேக்ஸிமமாக நமக்கு எவ்வளோ டார்க் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் டார்க். அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே டார்க் ஈக்குவேஷனில் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டார்க்கில் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக எஸ்எம்னு போடுறோம், டிக்கு பதிலாக டிஎம் அப்படின்னு போடுறோம். ஃபஸ்ட்டு எஸ்எம், அதாவது எஸ்ஸுக்கு பதிலாக எஸ்எம். எஸ்ஸுங்கிறது ஸ்லிப்பு, எஸ்எம் அப்படின்னா ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க் இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டிங்கிறது டார்க்கு, டிஎம்னா மேக்ஸிமம் டார்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மேக்ஸிமம் டார்க் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் எஸ்ஸுக்கு பதிலாக எஸ்எம்னு போட்டுக்கிறோம், டிக்கு பதிலாக டிஎம்னு போட்டுக்கிறோம். அப்போ எஸ்எம்மோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா r2/x2. ஓகேங்களா? எஸ்எம்மோட வேல்யூ r2/x2. ஸோ இப்போ நார்மலாக டார்க் ஈக்குவேஷனில் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஸ்ஸுக்கு பதிலாக எஸ்எம்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு எஸ் இருக்குது, ரெண்டு எஸ் இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணி அந்த எஸ்ஸுக்கு r2/x2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக எஸ்எம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்க்கு பதிலாக r2/x2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேன்சல் எது பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த x2 கேன்சல் ஆகிடுச்சு, x2 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த r2 வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா r2 ஸ்கொயர் வரும். இங்கே ஒரு r2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு r2 ஸ்கொயர் அப்படின்னா கீழே வந்து டினாமினேட்டரில் 2r2 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். நியூமரேட்டரில் அப்படியே தான் இருக்குது, அது இங்கே சைடில் எழுதிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ அப்போ டினாமினேட்டில் R2 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சு. இதை ரெண்டும் ஆட் பண்ணும்போது 2R2 ஸ்கொயர் அப்படின்னு வருது. இந்த R2 ஸ்கொயருக்கும் மேலே இருக்கிற நியூமரேட்டரில் இருக்கிற R2 ஸ்கொயரும் கேன்சல் ஆக போகுது. இங்கே வந்து R2 பை X2 தான் இருக்குது. பட் இந்த சைடில் ஒரு R2 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு R2 ஸ்கொயர் பை X2 அப்படின்னு வந்துடும். அப்போ நியூமரேட்டரில் இருக்க இந்த R2 ஸ்கொயரும் இங்கே கீழே இருக்க 2 இன்ட்டு R2 ஸ்கொயர், அந்த R2 ஸ்கொயர் மட்டும் கேன்சல் ஆகிரும். அப்போ k இன்ட்டு 1 பை X2 அப்படின்ட்டு இருக்கும். அந்த X2 வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா k இன்ட்டு E2 பை 2X2 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக SM சப்ஸ்டியூட் பண்ணுறோம். SMோட வேல்யூ வந்து R2 பை X2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு X2 கேன்சல் பண்ணிட்டோம். டினாமினேட்டரில் R2 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சு. நியூமரேட்டரில் எதுவுமே கேன்சல் பண்ணலை. பட் இங்கே இருக்கிற R2 உள்ளே இருக்கிற R2 மல்டிப்ளை பண்ணும்போது R2 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ரிமைனிங்லாம் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த R2 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் வந்து 2R2 எழுதிக்கிறோம். இந்த R2 ஸ்கொயருக்கும் நியூமரேட்டரில் இருக்க R2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இப்போ E2 ஸ்கொயர் மேலே வந்துடும். இந்த X2 வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா 2X2 அப்படின்னு வந்துடும். இதுதான் கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டார்க். ஸோ அப்போ கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டார்க்கோட ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா k இன்ட்டு E2 ஸ்கொயரோட பை 2X2. டார்க்கோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டார்க். ஸோ அப்போ நார்மலாக டார்க் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டார்க் T டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஃபை I2R cos φ2R நமக்கு தெரியும். ஃபையோட வேல்யூ வந்து E2, I2Rோட வேல்யூ வந்து S இன்ட்டு E2 பை ரூட் ஆஃப் R2 ஸ்கொயர் ப்ளஸ் SX2 ஹோல் ஸ்கொயர். cos φ2Rோட வேல்யூ வந்து R2 பை ரூட் ஆஃப் R2 ஸ்கொயர் ப்ளஸ் SX2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு டார்க் ஈக்குவேஷன் k இன்ட்டு S E2 ஸ்கொயர் R2 பை R2 ஸ்கொயர் ப்ளஸ் SX2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துச்சு. கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த டார்க் ஈக்குவேஷன் எழுதலாம். கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டார்க் அப்படிங்கிறது எஸ்ஸுக்கு பதிலாக SMனு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Tக்கு பதிலாக TM அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். SMக்கு வேல்யூ வந்து R2 பை X2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டார்க்கோட ஈக்குவேஷன் கிடச்சிருது. k இன்ட்டு E2 ஸ்கொயர் பை 2X2 ஸ்கொயர். டார்க்கோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். இதுதான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஈக்குவேஷன் வந்து ரொம்ப மெயின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.